எபிசோட் 67ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்து டைரக்ட்டா தீபக்கோட மேனேஜருக்கே வந்து கால் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம சஸ்பெக்ட் பண்ண மாரியே பார்த்தீங்கன்னா, அவரோட கம்பெனி வந்து லாஸ்ல போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த தீபக் வந்து இந்த மாரி செல்ஃபிஷா ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனோட தான் வந்து இந்த ரெசார்ட்டுக்கே வந்திருக்கிறாரு. மத்தபடி இந்த பாசத்துலலாம் வரல அப்படிங்கிறது கிளியர் ஆயிருச்சு. இப்பதான் எனக்குமே கொஞ்சம் வந்து ரிலீஃபா இருக்க மாரி இருக்குங்க. ஏன்னா இந்த தீபக்ன்ற கேரக்டர பார்த்தாலே பிடிக்கல. அவர் திரும்ப போய் ரியாவ வந்து ஜாயின் பண்ணி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிருவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ரியா ரொம்ப கிளியரான ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸோ நேரா போயிட்டு தீபக் கிட்டயுமே அத பத்தி பேசுறாங்க. ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்றதுக்கு அப்புறமாவுமே அவரோட ஆட்டிட்யூட பார்த்தீங்கன்னா, "என்ன இருக்கு ரெசார்ட் தானே அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நீ வேற பிரெக்னன்ட்டா இருக்கிற. அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்ல. உனக்கெல்லாம் வந்து சுத்தமா இத பார்த்துக்கவே தெரியாது. அதுவும் குழந்தலாம் வந்துருச்சுன்னா நீ எப்படி பார்த்துப்ப?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கேவலமா வந்து பேசுவாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம ரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இவரு எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ ட்ரிகர் பண்ணி விட்டாருன்னு தெரியல. ரியாக்கு வந்து செம கோவம் வந்துருது. "உன் மேல கோவப்பட்டுலாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளிய போறியா? இல்ல நீ போல அப்படின்னா நான் ராஜன் கால் பண்ணி உன்ன வந்து வெளிய அனுப்ப சொல்லுவேன்." அப்படின்ற மாரி அவங்க பேசின அந்த சீன் வந்து செம்ம அல்டிமேட்டா இருக்கும். இவரும் கோவப்பட்டுட்டு அங்கருந்து கிளம்பி வெளிய போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுங்க. அதாவது அவருக்கு உடம்பு சரியில்ல, உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து அது ரிலேட்டடா ஒரு இன்சிடென்ட்டே நடந்துருச்சு. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மாரி செஸ்ட் பெயின் மாரி வருது. சுத்தி பார்த்தா யாரும் இல்ல. அப்புறம் ஐஷு ஓடி வராங்க. அவருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த சீன பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்படியே ரொம்ப சிவியரான செஸ்ட் பெயின் வந்த மாரி வந்து காட்டுவாங்க. பட் நம்ம ஐஷு அவர கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு ரூம் சர்வீஸ கூப்பிட்டு தண்ணி குடிங்க அப்படின்னுவாங்க. பட் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத ஒருத்தரு அப்படின்லாம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கப்போ, டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒண்ணு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவோம், இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிடுவோம், இல்ல டாக்டர கூப்பிடுவோம். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம தண்ணிய குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவரும் பார்த்தீங்கன்னா, தண்ணிய குடிச்சோனே எனக்கு எல்லாமே ஓகே ஆயிருச்சுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரூம்க்கு வர சொல்லுங்கன்ற மாரி கிளம்பி போயிருவாரு. சரி இப்ப அதெல்லாம் விட்டுறலாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுவுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அவரு எப்போ வந்து அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ண போறாங்கன்ற மாரியான ஃபீலிங் நமக்கு இருந்துட்டே இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கான எல்லா அறிகுறியுமே இப்போ வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கண்டிப்பா அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க. ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் நெறைய ரிஸ்க்கான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்து அந்த ரெசார்ட் எடுத்து நடத்தணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நெடுமாறன் வந்து அந்த இடத்துல எப்படியாவது வந்து அந்த ரெசார்ட்ட நம்ப இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற பிளான்ல தான் அவர் இருக்காரு. ஆனா அவர் ரியாவ வந்து கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அவங்க சொல்றது எதையுமே கேட்கறது கிடையாது. ஸோ இப்ப ரியா வந்து பவருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம நெடுமாறன வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தெரியல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகு மட்டும் தான் இந்த சிதம்பரம் ரிலேட்டடா இன் அண்ட் அவுட் எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. மத்தவங்களுக்குலாம் சின்ன 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 விஷயம் தான் தெரியும். ஸோ அவர் போயிட்டாரு அப்படின்னா, அந்த டாபிக் திரும்ப ஓப்பன் ஆவறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இந்த பிரியா கேரக்டருங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப நாளா அதாவது ஈபி பக்கத்திலேயே போய் நின்னு நின்னு ஏதோ ஒயர்லாம் பார்த்து ஃபோன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, திரும்பவும் தம்பிகிட்ட போயிட்டு, "அடுத்த பிளான நான் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து மினிஸ்டர் வராரு. ஸோ அந்த டைம் பார்த்து நான் வந்து ஒரு சூப்பரா இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா, நம்ம நெடுமாறனுக்கு பயங்கரமான ஒரு அவமானம் வந்துரும்." அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அந்த கடைசி சீன் ஆனா எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நெடுமாறன் வந்து அந்த அவரோட ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு. ஜான் வந்து பேசிட்டு இருப்பாரு. அதாவது மினிஸ்டர் வராங்க. அவங்க ஒய்ஃப்க்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன மெனு செட் பண்ணலான்ற மாரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். பார்த்தா பவர் வந்து ஒரு மாரி ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபுல்லா ஃபயர் ஆகி கிச்சனே வந்து டோட்டலா அவுட் ஆயிரும். ஓகே. இதுதான் நம்ம பிரியாவோட பிளானா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த பிரியான்ற கேரக்டர வந்து காட்டுறப்போலாம், ஐயோ! அந்த கதை ஒரு ஒரு இதுவா போயிட்டுருக்கும். இவங்கள பார்த்தோன்னே, அட இவங்க வேற எங்கடா குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் தான் வருது. அதுவும் இல்லாம அவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இன்னமுமே எனக்கு அந்த டிவி சீரியல் ரேஞ்சில தான் வந்து யோசிச்சு பண்றாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லையா பண்ணாங்க. போன வாட்டி பண்ணதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருந்தது. பட் இப்ப என்ன அப்படின்னா, மினிஸ்டர் வராரு. ஆனா கிச்சன் வந்து டோட்டலா ஃபங்ஷன் ஆகாத ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ 5 to 6 டேஸ் ஆகும் இத சரி பண்றதுக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து நெடுமாறன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி ஷாக்கா நின்னுட்டு இருக்காருங்க. ஸோ அவ்வளோதான் எபிசோட் 67ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 68ல நடந்துச்சு ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.